ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஆட்டுக்கால் வச்சு ஒரு சூப்பரான சூப்பும் அதோட பீசஸ் வச்சு ஒரு காரசாரமான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அந்த கிரேவி சூப்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 கால் நாங்கள் வாங்கிட்டோம். அதை வாங்கிட்டு நல்லா ஒரு 6-7 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் ஒரு 1.5 தக்காளி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, சீரகம் 1 ஸ்பூன், மிளகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற ஆட்டுக்கால் பீசஸில் போட்டுக்கோங்க. நமக்கு சூப்புக்கு தேவையான அளவு நல்ல தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த சூப்புக்கு ஃப்ளேவரே அந்த சீரகம் மிளகு அரைச்சி போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கல் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்புக்கு தேவையான எல்லா பொருளும் ஊற்றிட்டோம். சூப்பு விசில் வரும்போது நல்லா பொங்கி பொங்கி வருங்க. அதனால் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கரை தூக்கி எடுத்து வச்சுருங்க. வெயிட் போட்டுருங்க. நல்லா ஒரு 8 விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா நிறையா பொங்கி எல்லாம் கீழே வந்துடும். பாருங்கள், ஒரு 8 விசிலுக்கு அப்புறம் கால் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கரண்டியில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு கால். இப்போது சூப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த பீசஸ் வச்சு கிரேவி செஞ்சிடலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க சூப்பை மட்டும். இப்போது சூப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ கொஞ்சமாக மிளகும் மல்லி இலையும் தூவிட்டோம்னா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உப்பு பத்தலைனாலும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ உப்பு தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மீதி இருக்கிற இந்த பீசஸ் வச்சு ஒரு கிரேவி பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு நான் சூப்பிலேருந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தேவையான பொருள் பார்த்தோம்னா பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்னதாக தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, சோம்பு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் எங்கெல்லாம் போட்டிருக்கணும் அங்கே உங்களுக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இந்த அளவு நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு, காரசாரமாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், அப்புறம் சூப்பில் நம்ம மிளகு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். இது நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு இப்போவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சூப்போடு இருக்கிற அந்த கால் பீசஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கறி மசாலா ஒரு ஸ்பூன். அவ்வளோதான் தேவையான மசாலா பொருட்கள்லாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சூப்புலேயும் உப்பு இருக்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வெந்து வரணும். அதுக்காக சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 5 நிமிஷம் இருந்தால் போதும், கிரேவி ரெடி ஆகிடும். பாருங்கள்,
இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கும். ஆறி வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். நல்லா காரசாரமாக இருக்குது. கலர் பார்த்தாவே தெரியும். நல்லா காரம் தூக்கலாக இருந்தது. இப்போ நான் அதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். மல்லி இலை தூவியாச்சு. இப்போது இந்த கிரேவி ரெடி. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.